ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இக்னைட் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன கான்செப்ட் வந்து காண்டாக்ட் ஆங்கிள். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி பார்த்துருந்தோம், சர்ஃபேஸ் ஏரியா டிஃபைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காண்டாக்ட் ஆங்கிள். இதுவுமே ஒரு கண்டினியூவேஷன் டாபிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரை பார்க்கும்போது கண்டெய்னர் எப்படி இருக்குது, அண்ட் இங்கெல்லாம் நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் டிஃபைன் பண்ணும் போதே பார்த்துருந்தோம், ஒரு சர்ஃபேஸில் ஒரு பார்ட்டிக்கல் எடுத்திங்கன்னா அது மேலே ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அன்சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து பார்ட்டிகல்ஸ் இன் கான்டாக்ட் வித் த கண்டெய்னர் நம்ம அனலைஸ் பண்ணலாம். பேசிக்லி இந்த பார்ட்டிக்கல் ஆர் லட்சம் இந்த பார்ட்டிக்கல், பேசிக்லி இது ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். கரெக்டாக நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது உங்கள் கண்டெய்னர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்லாம் சர்ஃபேஸ்லேயும் அண்ட் இந்த கண்டெய்னரோட கான்டாக்டில் இருக்கும், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸுக்கு இன்டராக்ஷன்ஸ் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்க்கு உங்களுக்கு இந்த பார்ட்டிக்கல் கண்டெய்னர் இன்டராக்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரோட கான்டாக்டில் இருக்குது. ஸோ பார்ட்டிக்கல் அண்ட் கண்டெய்னர் இன்டராக்ஷனுமே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த பெரிஃபெரி, அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பீக்கரில் இருக்கிற ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கு பார்ட்டிக்கல் கண்டெய்னர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து வெறும் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்க்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிகல் எடுத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகலுக்கு ஆப்வியஸ்லி கண்டெய்னரோட இன்ட்ராக்ஷன், டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் ஆப்வியஸ்லி லைக் இது சர்ஃபேஸாக இருந்ததுன்னா ஏர் பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த பார்ட்டிகல்ஸ்க்கும் நம்மளுக்கு ஏரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், இது வந்து சர்ஃபேஸாக இருந்ததுன்னா. பட் அடிஷ்னல் டு தட் பார்ட்டிக்கல் கண்டெய்னர் இன்ட்ராக்ஷனுமே இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிக்கல் அண்ட் கண்டெய்னர் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாக என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, ஒரு கண்டெய்னர் இப்படி இருக்கும் போது ஒரு நம்மளோட கண்டெய்னர் இப்படி இருக்கு. சரி, இது வந்து பாட்டம் சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேவா, அண்ட் ஸோ டாப் சர்ஃபேஸ் ஜென்ரலாக நம்ம லைக் ஒரு ஜூம்ட் இன் லெவலில் பார்க்கும்போது நம்மளோட அந்த ஓப்பன் டு அட்மாஸ்பியர் சர்ஃபேஸ் வந்து ஆக்சுவலி இப்படி கர்வ்டாக இருக்கும். ஓகே, மேபி ஒரு லார்ஜ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு கர்வ்டு ஃபேஷனில் தான் இருக்கும். ஓகே, இந்த கர்வ்டு ஃபேஷன் ஏன் வருதுன்னா, அந்த கண்டெய்னருக்கு கான்டாக்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவுமே டிஃப்ரெண்ட்லி அசிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனால் வர ஆர் அந்த இன்ட்ராக்ஷனால் வர ஒரு ரிசல்ட் தான் இது வந்து ஆக்சுவலாக மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் இது வந்து மெனிஸ்கஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது பேசிக்கலி அந்த சர்ஃபேஸ் விச் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கர்வ்டாக இருக்கும். லைக் ராதர் தேன் இப்படி இருக்கிறதோட நம்ம ஜென்ரலாக நம்ம வரைகிறது இப்படி தானே வரைவோம், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் நம்ம ஃப்ளூயிட் இருக்குது, யூஸ்வலாக இப்படி தான் நம்ம வரைவோம். பட் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் சினாரியோஸில் நம்மளோட சர்ஃபேஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் கர்வேச்சரோட இருக்கும், இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் இருக்கும். ஸோ அதான் ஏன் இந்த கர்வேச்சர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்டிகல்ஸ்னால தான். பேசிக்கலி இந்த அசிமெட்ரிக் இன்ட்ராக்ஷனால, அசிமெட்ரிக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனால வர ஒரு ரிசல்ட் தான் இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கர்வேச்சரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். பேசிக்கலி அந்த பாயிண்ட் விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் த கண்டெய்னர், அந்த பாயிண்ட்ல இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு வேற கலர்ல நான் வரைகிறேன். இதுல இந்த மாதிரி ஒரு லைன், இதுதான் வந்து டேஞ்சன்ட் டைரக்ஷன். கரெக்டாக இந்த சர்ஃபேஸ்க்கு, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு இந்த பாயிண்ட்ல உள்ள டேஞ்சன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சர்ஃபேஸ் வந்து நம்ம கண்டெய்னரோட சர்ஃபேஸ் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்றத வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஓகே, பேசிக்கலி சர்ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த சர்ஃபேஸ் எடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ்க்கு இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் கிரியேட் பண்றோம். பேசிக்கலி அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் கண்டெய்னர்ல ஒரு டேஞ்சன்ட் கிரியேட் பண்றோம். அந்த டேஞ்சன்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கண்டெய்னர் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருந்ததுன்னா
இது கண்டெய்னர் இப்படி இருக்கு அண்ட் மெனிஸ்கஸ் ஒரு இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆப்வியஸ்லி லைக் இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். உங்களுக்கு சில கேசஸில் எப்படி இருக்கும்னா சுச்சுவேஷன் இப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெனிஸ்கஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு ஒரு சில கேசஸில். ஸோ இப்போ வந்து ஒரு டேஞ்சன்ட் நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், டேஞ்சன்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்மளோட இந்த ஆங்கிள் வந்து ஆப்டியூஸாக இருக்கும். இந்த கேஸில் அக்யூட் ஆங்கிள் இந்த மாதிரி லைக் உங்க கர்வேச்சர் இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆங்கிள் வந்து ஆப்டியூஸாக இருக்கும். நம்ம ஜென்ரலி இந்த இதுவும் பாசிபிள் பட் நம்ம பண்ணுற அனாலிசிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகே, ஒரு அக்யூட் ஆங்கிள் கர்வ் சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த டேஞ்சன்ட்க்கும் இந்த கண்டெய்னருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ப்ரெஷர் இன்சைட் drops. ஒரு வாட்டர் ட்ராப்லெட் இருக்கு, அதுக்குள்ள ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஆப்வியஸ்லி வாட்டர் ட்ராப்லெட் இது. ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே இந்த வாட்டர் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். அது வந்து நான் பி இன்டர்னல் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி பி எக்ஸ்டர்னல் இருக்கும், அவுட் சைட் ப்ரெஷரும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னா இந்த இன்டர்னல் ப்ரெஷரோட வேல்யூ என்ன அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஸோ பேசிக்கலி இந்த வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட டாஸ்க். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பெரிக்கல் வாட்டர் ட்ராப்லெட்டை நான் ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். கரெக்டாக? அண்ட் உள்ளெல்லாம் ஃபுல்லாக வாட்டர். ஆப்வியஸ்லி நான் வெறும் 1/2 தான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை வந்து லைக் ஒரு என்ன சொல்கிறேன், நான் பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கேன்ல, அது வந்து ஒரு லைக் பவுண்ட்ரி மாதிரி, இமேஜினரி பவுண்ட்ரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஆப்வியஸ்லி இந்த வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து நான் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜினரி பவுண்ட்ரி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த சைட்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, லைக் இங்கெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஓகே, ஒரு இன்னொரு ஹெமிஸ்பியர், 2 ஹெமிஸ்பியர் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல நம்மக்கிட்ட வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் மேலே ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த மாதிரி டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணும். இதுதான் வந்து சர்ஃபேஸ். பேசிக்கலி அந்த சர்ஃபேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த சர்க்கம்ஃபரன்ஸை வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷனில். ஸோ இதோட டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், நெட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ லென்த். ஓகே, ஸோ லென்த்துன்னு வரும்போது நம்ம என்ன லென்த் யூஸ் பண்ணோம், இந்த இந்த எங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அதோட டோட்டல் லென்த். பேசிக்கலி இந்த டோட்டல் சர்க்குலர் லென்த்தை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அது என்னது, எஸ் இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ். பேசிக்கலி இந்த ஹெமிஸ்பியர் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு சர்க்கிளாக தானே இருக்கும். இது ஒரு ஹெமிஸ்பியர்னா இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம இங்கே போடணும் லென்த்துக்கு பதில். ஸோ அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ 2πr. ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியராக எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எஸ் இன்டூ 2πr. இது தவிர என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு வாட்டர் இருக்கிறதுனால ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எஃப் இன்டர்னல் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். அண்ட் வெளியில் வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா இது நான் எஃப் நெட்டுன்னு கூப்பிட்றேன். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து எஃப் நெட் அப்படின்னு கூப்பிட்றேன். ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஃபார் ஈக்குலிபிரியம், இது ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷனு, எஃப் நெட் பிளஸ் எஃப் எக்ஸ்டர்னலோட வேல்யூ வந்து ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் இன்டர்னல். ஓகே, இன்டர்னல் ப்ரெஷரால டெவலப் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ எஃப் நெட்டோட வேல்யூ வந்து எஸ் இன்டூ 2πr ப்ளஸ்
எஃப் எக்ஸ்டர்னல். ஸோ எஃப் எக்ஸ்டர்னலோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நம்ம எழுதணும். ஸோ பி எக்ஸ்டர்னல் இன்டூ இது வந்து ஒரு இன்டூ ப்ரொஜெக்டட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டர்னலோட வேல்யூ வந்து பேசிக்கலி இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ பி இன்டர்னல் இன்டூ ப்ரொஜெக்டட் ஏரியா. ஓகே, ஸோ ப்ரொஜெக்டட் ஏரியானா என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு சர்க்குலர் சர்ஃபேஸ். ஓகே, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுனா ஆப்வியஸ்லி லைக் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு எப்பயுமே வந்து ஃபோர்ஸஸ் வந்து ரேடியலி இருக்கும். லைக் அட் எனி பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்னல் ப்ரெஷர்னால டெவலப் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, நீங்க 3Dல இமேஜின் பண்ணி பார்க்கணும். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஃபோர்ஸ் வந்து ரேடியலா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரேடியலா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லைக் இதோட டோட்டல் ஃபோர்ஸஸோட வெக்டர் அடிஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது உங்களால இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வெக்டர் அடிஷன் நீங்க பண்றதுக்கு பதிலா நீங்க டைரக்டாவே எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுனா இன்டர்னல் ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை ப்ரொஜெக்டட் ஏரியா. ஸோ இந்த ஒரு ஸ்பியரை வந்து ஒரு சைட் வியூவில் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஃபிகர் வந்து சர்க்கிள். பேசிக்கலி இந்த ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த ஹெமிஸ்பியரை நீங்கள் வந்து இப்படி ஒரு சைடு வியூலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு சர்க்கிளை தான் பார்ப்பீங்க. கரெக்டா? ஸோ ப்ரொஜெக்டட் ஏரியான்றது வந்து இந்த ப்ரொஜெக்ஷனோட ஏரியா. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனோட ஏரியா வந்து πr². ஓகே, இந்த ப்ரொஜெக்டட் ஏரியா கான்செப்ட் வந்து நிறைய கேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் கூட இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொஜெக்டட் ஏரியா ஃபார் ஹெமிஸ்பியர் வந்து πr² தான். ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த ஹெமிஸ்பியரை வந்து சைட் வியூலேருந்து பார்க்குறீங்க, அது பேசிக்கலி இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறீங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து வெறும் ஒரு சர்க்கிளை தான் பார்ப்பீங்க. அந்த சர்க்கிளோட ஏரியா வந்து πr². அந்த ப்ரொஜெக்டட் ஏரியாவை வந்து நம்ம இப்போ இந்த இன்டர்னல் ப்ரெஷரோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெட் இன்டர்னல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொஜெக்டட் ஏரியாவை வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட மல்டிப்ளை பண்ணோம்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஹெமிஸ்பியருக்கு நம்ம இந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, எஸ் இன்டூ 2πr வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ ப்ரொஜெக்டட் ஏரியா. ப்ரொஜெக்டட் ஏரியானது πr² இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் இன்டூ திருப்பியும் πr². ஸோ பை கேன்சல் பண்ணால் ஃபுல்லாக என்ன கிடைக்கும், r² r இருக்கு. ஓகே, நான் த்ரூ த ஈக்குவேஷன் r² டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ s டிவைடட் பை ஆர் 2s டிவைடட் பை r ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட வேல்யூ ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர். ஓகே, இதுலேருந்து என்ன டிடியூஸ் பண்ணலாம், p இன்டர்னல் மைனஸ் p எக்ஸ்டர்னலோட வேல்யூ ஈக்குவல்ஸ் 2s டிவைடட் பை கேபிட்டல். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ட்ராப்லெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அதாவது இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2 இன்டூ சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ட்ராப்லெட். அது பேசிக்லி இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட கிரேட்டராக இருக்குது பை அ அமௌண்ட் 2s/r. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை எக்ஸீட் பண்ணும். ஸோ இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபார் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னு மட்டும் இல்லை, எனி ட்ராப். ஓகேவா, வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு வெறும் வாட்டர் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ட்ராப்க்கு வந்து பிஇன் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் ஆர் பி எக்ஸ்டர்னலுக்கு போகிறதுக்கு பதிலாக பி அவுட்னு போட்டுக்கலாம். இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 2s/r. ஸோ இதே அனாலிசிஸை இப்போ நீங்கள் ஒரு சோப் பபிளுக்கு பண்ணுறீங்க. இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வாட்டர் ட்ராப்னு கூப்பிட்டுக்கலாம். வாட்டர் ட்ராப் ஆர் வாட் எஸ். ஓகே, சேம் அனாலிசிஸை நீங்கள் வந்து சோப் பபிளுக்கு ரிப்பீட் பண்ணும்போது சோப் பபிள் கேசஸில் நம்மளுக்கு 2 இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், லைக் 2 சர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இதே அனாலிசிஸ் இதே கால்குலேஷன் நீங்கள் பண்ணும்போது சோப் பபிளுக்கு வந்து பிஇன் மைனஸ் பி எக்ஸ்டர்னலோட வேல்யூ வந்து 4 டைம்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் பை r வரும். ஓகே, லைக் 2 இன்டர்ஃபேஸஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் நீங்கள் எழுதும் போது 2s/r ப்ளஸ் 2s/r அப்படின்னு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4s/r அப்படின்னு கிடைக்கும்.
ஓகேவா? நீங்கள் திக்னஸை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கனாலே கூட போதும் லைக் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து 2s/r. சோப் பபிளுக்கு வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து 4 times சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைடட் பை ரேடியஸ். ஓகே, ஸோ ப்ரெஷர் அண்ட் ட்ராப்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த 2 ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த யூனிட்ல பார்க்க போகிற டாபிக் வந்து கேபிலரி ரைஸ். ஸோ இதுவுமே வெரி மச் ரிலேட்டட் டு காண்டாக்ட் ஆங்கிள் அண்ட் ப்ரெஷர் இன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பேசிக்கலி அப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் தனியாக வந்து ஒரு பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடை வந்து சும்மா கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர் ஒன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கர்வ்ட் லிக்விட் ஏர் இன்டர்ஃபேஸ். அதாவது இப்போ நம்ம வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப்லெட் இருக்குது, இதுக்கு இன்டர்னலாக ஒரு ப்ரெஷர் இருக்குது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஒரு அப்ளிகேஷன் ஆர் இதோட ஒரு கான்சிக்வன்ஸ் என்னன்னா கேபிலரி ரைஸ் அப்படின்ற ஒரு ஃபினாமினன். ஸோ கேபிலரி ரைஸ்னா என்னன்னா லைக் இப்போ வந்து டிஸ்பிரைட் கிராவிட்டி, அதாவது கிராவிட்டி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டியூபை வந்து நீங்கள் இமர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் இமர்ஸ் பண்ணுறீங்களா, இந்த டியூப்பில் வந்து அப் டு அ சர்டன் ஹைட் வாட்டர் வந்து அதுவாகவே வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லைக் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வந்து இந்த ஃபினாமினன் நடக்கும். ஸோ இந்த ஃபினாமினன் பேர் கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு கேபிலரி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கேபிலரி டியூபை, ஒரு நேரோ டியூபை வந்து இந்த மாதிரி ஒரு இது வாட்டர்னு கிடையாது, இந்த மாதிரி ஒரு லிக்விட்ல நீங்கள் இமர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் ஆர் இந்த லிக்விட் லெவல் வந்து இந்த கேபிலரி டியூப்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப் டு அ சர்டன் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் தானா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் தான். இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபெனோமெனால அந்த லிக்விடால ரைஸ் ஆக முடியுது அந்த டியூப்ல. ஸோ இந்த ஃபெனோமெனன் பேர் தான் கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே இப்போ நம்ம போவோம். ஸோ கண்டெய்னர் எப்படி இருக்கு? கண்டெய்னரில் அஃப்கோர்ஸ் லிக்விட் இருக்கு அண்ட் நீங்கள் வந்து ஒரு டியூபை இப்படி இதுக்குள்ள போட்டிருக்கீங்க. ஓகே, டியூப் வந்து லெட்ஸ் சே ஓப்பன் டு அட்மாஸ்பியர் தான். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு டியூப் உள்ள போட்டிருக்கீங்க. ஸோ கேபிலரி ரைஸ்னால என்ன நடக்குதுன்னா இந்த வாட்டர் வந்து இந்த டியூப்குள்ள ரைஸ் ஆகும். பேசிக்கலி இந்த மாதிரி ரைஸ் ஆகுது. ஓகே, இவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் வந்து சர்ஃபேஸ்லேருந்து ரைஸ் ஆகுது. ஓகே, இது வந்து சர்ஃபேஸ் லெவலில் நான் வந்து மேபி ரெட் கலர் வச்சு வரையேன். இது சர்ஃபேஸ். ஓகே, ஜஸ்ட் இமேஜினரியாக இது ஒரு லைன் தான், சர்ஃபேஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ டியூபை வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டரில் இந்த மாதிரி ஒரு லிக்விட்ல இமர்ஸ் பண்ணும்போது அண்ட் இந்த லிக்விடுக்கு உண்டான கரஸ்பாண்டிங்கான ஒரு காண்டாக்ட் ஆங்கிள் வந்து நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த தீட்டான்றது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட். ஓகேவா? ஸோ இந்த லிக்விட் வந்து காண்டாக்ட் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்னன்னா இந்த லிக்விட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகும் அண்ட் இந்த கர்வேச்சரோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது வால் ஆஃப் தி கண்டெய்னரில் உள்ள பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் போட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த தீட்டான்றது வந்து இந்த லிக்விடுக்கு உண்டான காண்டாக்ட் ஆங்கிள். ஸோ தீட்டா வந்து காண்டாக்ட் ஆங்கிள் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், இது வந்து ஒரு டியூப் கரெக்டாக, இந்த நேரோ டியூப், இது வந்து ஒரு டியூப். இந்த டியூபை வந்து இப்படி இமர்ஸ் பண்ணும்போது இந்த டியூபில் வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு கேபிலரி ரைஸ். அது வந்து ஹைட்டால் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஹைட்டில் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸில் பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் வந்து அசியூம் பண்ணுது. இந்த ஒரு ஷேப்பில் அந்த கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுது டாப் சர்ஃபேஸில் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு. ஸோ இங்கே உள்ள ஆங்கிள், அதாவது இதை நான் இன்னும் என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சேன்னா இந்த டியூபை மட்டும் நான் என்லார்ஜ் பண்ணி வரைகிறேன். ஓகேவா? ஸோ கர்வேச்சர் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் சும்மா
அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ்க்கு நான் அந்த மாதிரி லைக் என்லார்ஜாக வரைகிறேன். ஸோ இந்த கர்வேச்சருக்கு இந்த கர்வேச்சரை நம்ம பேசிக்கலி இன்னும் என்லார்ஜ் பண்ணால் பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கர்வேச்சருக்கு உண்டான ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸ். ஓகே, நமக்கு சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆப்வியஸ்லி. இதுதான் வந்து இந்த பெரிய கர்வேச்சரோட ரேடியஸ். பேசிக்கலி இந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆக போகிற மெனிஸ்கஸ் இருக்குல்ல, அந்த மெனிஸ்கஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ பேசிக்கலி அந்த சர்க்கிளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதோட ரேடியஸ் தான் இந்த கர்வேச்சரோட ரேடியஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு சில டாட்டட் லைன்ஸ் நம்ம இப்படி வரைவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த டிஸ்டன்ஸ் அது கொடுக்குது. ஸோ இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து என்னது, இந்த டியூபோட டயாமீட்டர். பேசிக்கலி இது ஒரு டாப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூபோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ன்றது வந்து டயாமீட்டர் தானே, இந்த டியூபோட டயாமீட்டர். ஸோ டிடி அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டியூபோட டயாமீட்டர். ஸோ இப்போ இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன்னா இந்த ட்ரையாங்கிள், இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பேசிக்கலி என்ன வருது, இந்த டிடியோட ஹாஃப் மிட் பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது கரெக்டாக. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த கண்டெய்னரோட கிராஸ் செக்ஷனோட ரேடியஸ். ஓகே, இப்போ நான் கான்டாக்ட் ஆங்கிள் எதுவாக டிஃபைன் பண்ணியிருந்தேன், இங்கே இருக்கிற ஒரு டேஞ்சென்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் பேசிக்கலி இந்த கண்டெய்னருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. எனக்கு வந்து என்ன தெரியும், இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ்ன்னு தெரியும். மேபி வேற ஒரு கலரில் நான் வேணா வரைகிறேன். சே ரெட் ஆர் ஆரஞ்ச் கலர். ஓகே, இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ். இப்போ நான் வரைகிற டோட்டல் இந்த ஆங்கிள் வந்து 90. இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், 90 மைனஸ் தீட்டா. பேசிக்கலி இந்த ஆங்கிள் வந்துட்டு 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் பாருங்கள், டேஞ்சென்ட்டுக்கும் நார்மலுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது, இது வந்து டேஞ்சென்ட், இந்த லைன் வந்து நார்மல். டேஞ்சென்ட்டுக்கும் நார்மலுக்குமே நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 கரெக்டாக. ஸோ டேஞ்சென்ட் எனக்கு இப்படி இருக்கு, நார்மல் இப்படி இருக்கு. ஓகே, என்னோட கண்டெய்னரோட ரேடியஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த ஆங்கிள் எனக்கு 90 மைனஸ் தீட்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த மொத்த ஆங்கிளுமே 90ன்னு எனக்கு திருப்பியும் தெரியும். ஏன்னா இது வந்து நார்மல், இது வந்து டேஞ்சென்ட். பேசிக்கலி இந்த கேபிட்டல் ஆர்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு நார்மல். ஓகேவா, இது நார்மல், இது டேஞ்சென்ட்டாக இருக்கும் போது நார்மலுக்கும் டேஞ்சென்ட்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிளும் 90. ஸோ அதனால இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா, ஸோ இது பேசிக்கலி தீட்டா. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா இந்த நார்மலுக்கும் இந்த கண்டெய்னருடைய ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, ஸோ சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், இதுவுமே எரேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் செகண்ட், நான் திருப்பி அதை கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து டேஞ்சென்ட்டு, இது வந்து அந்த ரேடியஸ், இது வந்து அந்த கண்டெய்னரோட ரேடியஸ். ஓகே, இது வந்து அந்த மெனிஸ்கஸோட ரேடியஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலரோட வேல்யூ தான் தருவாங்க. ஸ்மால் ஆர் அப்படின்றது வந்து என்னது, கண்டெய்னர் ஆர் பேசிக்கலி இந்த டியூபோட கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ். டியூபோட கிராஸ் செக்ஷன் ஒரு சர்க்கிளாக இருக்கும், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் ஸ்மாலர். ஆர் அது தரலாம், இல்லாட்டி இந்த டியோட வேல்யூ தரலாம், டயமீட்டரோட வேல்யூ தரலாம். டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஓகே, இது வந்து யூஸ்வலி கொஸ்டின்ஸை கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு கிவன் லிக்விடுக்கு கான்டாக்ட் ஆங்கிளுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த ட்ரையாங்கிள் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண பார்ப்போம். பேசிக்கலி அங்கே இருக்கிற ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது, அதை நான் என்லார்ஜ் பண்ணி வரைகிறேன். கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், தீட்டா. எனக்கு ஸ்மால் ஆரும் தீட்டாவும் தெரியும். ஓகே, இப்போ நான் கேபிட்டல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா அப்ளை பண்ணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். இப்போ எனக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு
r divided by cos theta. This is r secant theta. ஓகே, ஸோ இப்போ அந்த டியூப் இருக்கு, டியூப்ல சர்ஃபேஸ்ல வந்து கர்வேச்சர் இந்த மாதிரி இருக்கு கரெக்டா. இந்த கர்வேச்சரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த ஃபார்ம் ஆகிற கர்வேச்சரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் இன்டூ சீக்கன் தீட்டா. ஓகேவா, இதோட வேல்யூ வந்து ஆர் கிடையாது, இதோட வேல்யூ வந்து ஸ்மால் ஆர் இன்டூ சீக்கன் தீட்டா. இப்போ வந்து அதே அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். கண்டெய்னர் இங்க இருக்கு, யா. இப்போ கம்மிங் பேக் டு இந்த சிச்சுவேஷன், கண்டெய்னர் இங்கே இருக்குது, லிக்விட் நம்ம ஃபுல்லாக கண்டெய்னரில் ஃபில் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு டியூப் இமர்ஸ் பண்ணியிருக்கோம். கேபிலரி ரைஸ்னால ஹைட் ஹெச் வரைக்கும் ஃப்ளூயிட் வந்து ரைஸ் ஆகுது கண்டெய்னரில் அண்ட் இதோட சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது. இப்போ இந்த கர்வ்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கேபிட்டல் ஆரை வந்து ஸ்மாலர் இன்டு சீக்கன் தீட்டான்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து கர்வேச்சர் இருக்கிறதுனால இந்த சைடில் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து பி நாட்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த சைடில் ப்ரெஷர் வந்து ஒரு பி நாட்னு வேணாம், பி ஒன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் 1 செகண்ட். யா, இங்கே ப்ரெஷர் பி ஒன், இந்த சைடில் உள்ள ப்ரெஷர் பி டூ. ஓகே, P2 is basically the atmospheric pressure தான். அண்ட் P1ன்றது ஜஸ்ட் பிலோ த மெனிஸ்கஸ் என்ன ப்ரெஷர் இருக்கோ அது வந்து P1. ஸோ P2ன்றது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ அதே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் உங்களுக்கு இந்த ஹரிசான்டல் பிளேனில் இருக்கும். இந்த ஹரிசான்டல் பிளேனில் எல்லா பாயிண்ட்ஸுக்குமே வந்து ப்ரெஷர் P2 தான் இருக்கும். ஓகே, இதை நம்ம பேசிக்கலி இந்த வர்டிக்கல் ஃப்ளூயிட்ஸ்லேயே நம்ம படிச்சிட்டோம். ஸோ ப்ரெஷர் வந்து வெறும் இந்த வர்டிக்கல் ஹைட் டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹரிசான்டல் பிளேனில் நீங்கள் என்ன பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் ப்ரெஷர் வந்து ஆப்வியஸ்லி P2 தான் இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி இந்த பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷருமே வந்து P2. ஸோ இதனால என்ன சொல்லலாம்னா P2 ஓட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு P1 பிளஸ் ரோ ஜிஹெச். ஓகே, ரோ ஜிஹெச்ன்றது இந்த கேஜ் ப்ரெஷர், பேசிக்கலி ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த P2 ஓட வேல்யூ வந்து P1 பிளஸ் ரோ ஜிஹெச். ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதுனால உங்களோட கர்வேச்சர் வந்து இந்த மாதிரி இருக்குது. பேசிக்கலி நம்ம பண்ண வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு நம்ம அந்த ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணி ஃபோர்ஸஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணோம்ல, அதே அனாலிசிஸ்னால இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்பியராக அப்படி ட்ரீட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் போட்டு. ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரெஷர் P2, இங்கே ப்ரெஷர் P1. P2 வந்து லைக் இன்டர்னல் ப்ரெஷர் மாதிரி பிஹேவ் பண்ணுது, P1ன்றது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஓகேவா, ஸோ பட் இந்த கேஸில் வந்து இது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. P1ன்றது அந்த மெனிஸ்கஸ்க்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர், P2ன்றது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ யா, இப்போ நெக்ஸ்ட் வந்து P1 அண்ட் P2க்குள்ள ரிலேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும்? P இன்டர்னல், இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் கேஸில் P இன்டர்னல் மைனஸ் P எக்ஸ்டர்னலோட வேல்யூ என்னது? 2S by capital R. ஓகே, கேபிட்டல் ஆர் வந்து அந்த கேஸில் ரேடியஸ் ஆஃப் த ட்ராப்லெட். ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மெனிஸ்கஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த P இன் P எக்ஸ்டர்னல் நம்ம P1 இன் டர்ம்ஸ் ஆஃப் P1 அண்ட் P2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த கேஸில் என்னோட P இன்னுன்றது வந்து P2, P எக்ஸ்டர்னல்ன்றது வந்து P1. ஓகே, எப்பவுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கர்வேச்சர் இருந்ததுன்னா இந்த சைடு வந்து லைக் கான்கேவ் சைடு, இந்த சைடு வந்து கான்வெக்ஸ் சைடு. எப்பயுமே கான்கேவ் சைடில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு வாட்டர் ட்ராப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள் சைடு வந்து கான்கேவ் சைடு, இது வந்து பின், வெளியில் இருக்கிற சைடு வந்து கான்வெக்ஸ் சைடு. ஸோ இந்த கேஸில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை எக்ஸீட் பண்ணோம் அப்படின்றது. ஓகே, அதே சுச்சுவேஷன் தான் இந்த கேஸ்லையும். பட் இந்த கேஸில் நம்ம இன்டர்னலை வந்து பேசிக்கலி அட்மாஸ்பியராக எடுக்கிறோம், எக்ஸ்டர்னலில் வந்து இன்சைட் த ஃப்ளூயிட் எடுக்கிறோம். ஓகே, அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கலி இப்போ P2 மைனஸ் P1ஓட வேல்யூ வந்து ரோ ஜிஹெச். ஓகேவா, ஸோ P in மைனஸ் P எக்ஸ்டர்னல் நான் P2 மைனஸ் P1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ P2 மைனஸ் P1ஓட வேல்யூ வந்து ரோ ஜிஹெச். ஸோ P இன்டர்னல், இதுலேருந்து என்ன சொல்கிறோம்? P இன்டர்னல் மைனஸ் P எக்ஸ்டர்னல் ஓட வேல்யூ ரோ ஜிஹெச். இதை நம்ம 2S by R ஓட ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இந்த ஸ்மால் ஹெச்சோட வேல்யூ ஈக்குவல் டு
2s by rho g r. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ரிலேஷன் வந்து கேபிட்டல் ஆர் வந்து ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஸ்மால் ஹெச்சோட வேல்யூ 2s by rho g r by cos theta. Okay, so 2s cos theta divided by rho g small r. ஓகேவா? ஸோ கேபிலரி ரைஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஹெச்சோட வேல்யூ வந்து 2 times surface tension into cos of contact angle divided by density into acceleration due to gravity into radius. இந்த ஸ்மால் ஆர்ன்றது வந்து radius of container. ஓகே, கேபிட்டல் ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் இந்த மெனிஸ்கஸ். ஸ்மால் ஆர்ன்றது வந்து இந்த கண்டெய்னரை நீங்கள் டாப் வியூவில் பார்க்கும்போது இப்படி ஒரு டயமீட்டர் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இந்த டயமீட்டரை நீங்கள் ஹாஃபில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்கும்ல, அந்த ரேடியஸ் தான் வந்து இந்த ஸ்மால் ஆர் டினோட் பண்ணுது. கேபிலரி ரைஸோட ஃபார்முலா வந்து 2s cos theta by rho g r. இந்த ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் கேபிலரி ரைஸ்க்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸில் கேபிட்டலோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. கேபிட்டலோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். 2s by rho g கேபிட்டல் ஆரே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் தான் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஏன்னா நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி உங்களால் இதை டிரைவ் பண்ண முடியும். கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஆங்கிள் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, பேசிக்கலி இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சி உங்களால் இந்த ரிலேஷனை ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். ஆர் நீங்கள் இந்த ஹோல் சுச்சுவேஷன் நீங்கள் எந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல. பட் ஒன் பேசிக் ஃபார்முலா, அதாவது வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்டில் வந்து Pin மைனஸ் P அவுட்டோட வேல்யூ வந்து எப்பவுமே 2s by r. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களால் கேபிலரி ரைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். பட் அதுக்கு உங்களோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நீங்கள் படித்த ப்ரீவியஸ் நாலேஜும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த வர்டிக்கல் ஃப்ளூயிட்ஸ்க்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். P2 மைனஸ் P1ஓட வேல்யூ rho g h. இந்த ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இங்கே ரெண்டு டாபிக்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து கேபிலரி ரைஸை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். கேபிலரி ரைஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2s cos theta by rho g small r. இதுதான் வந்து ஹெச்ன்றது தான் கேபிலரி ரைஸ். ஸோ இது பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்லைட்ஸ்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பபிள்ஸ் கொஸ்டின்லாம் போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ட்ராப்லெட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த ட்ராப். ஸோ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட்னா பேசிக்கலி இந்த டெல்டா பி, அதோட வேல்யூ வந்து Pin மைனஸ் P அவுட், Pin மைனஸ் P எக்ஸ்டர்னல். ஸோ இதோட வேல்யூ என்ன கிடச்சிது? ஒரு ட்ராப்லெட்க்கு இதோட வேல்யூ 2s by rன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 into 0.072 divided by SI unitsல ரேடியஸ் எழுதினா 10 power minus 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 1/2 பண்ணா 4 into இந்த 10 power 3 இந்த 0.072க்கு நான் கொடுத்தேன்னா நான் வருது 4 into 72. ஸோ இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டே பண்ண தேவையில்ல, 144 into 2 288 பாஸ்கல்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அதாவது இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 288 பாஸ்கல்ஸ். அதுதான் இங்கே கேட்குறாங்க. எக்ஸஸ் ப்ரெஷர்னா ட்ராப்புக்குள்ளே எவ்வளோ எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Pin மைனஸ் P அவுட்டோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து டன்னு. அதே மாதிரி இந்த கொஷின் போடுவோம். A soap bubble has a radius of 2 cm. Surface tension கொடுத்துருக்காங்க. Calculate the excess pressure inside the bubble. ஸோ soap bubbleக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்னது? 4s by r. ஓகே, ஸோ 4 into surface tension 0.03, ரேடியஸோட வேல்யூ 0.02. ஓகே, SI யூனிட்ஸில் 2 cm வந்து 0.02 cm. 4 into 3/2, 12/2, இது வந்து 6 பாஸ்கல்ஸ்.